வணக்கம் ராதிகா. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள், தீவிர பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதே நேரத்தில் ஆட்சியை கைப்பற்ற அதிமுக, பாஜக கூட்டணிகள் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் களத்தில் வேகமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகள் இடையே 4 முனை போட்டி நிலவும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக இந்த முறை 28 கட்சிகளுடன் இணைந்து மாபெரும் கூட்டணியை அமைத்துள்ளது. குறிப்பாக தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிட மொத்தம் 15,372 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. குறிப்பாக விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நேர்காணலானது நடைபெறுகிறது. அதன்படி இன்றைய நேர்காணலை திமுக தலைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமான நேரடியாக இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார். அதன்படி இன்றைய தினம் காலை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொகுதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து நாளை மதியம் மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது. அதே போல நாளை மறுதினம், அதாவது மார்ச் 19ஆம் தேதி காலை கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும், அன்றைய தினமே மாலை திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதி காலை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும், அன்றைய தினமே மாலை தர்மபுரி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் நேர்காணலானது நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர் தேர்வு பணி தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அதன்படி தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் மேலும் சூடு பிடிக்கப்பட்டு வருகிறது. ராதிகா.